Good morning, guys. Welcome to Tamil Trading Master YouTube channel. Now we are going to check support and resistance levels for 29th April 2024. So we'll go to the chart. See, now I kept in 29th April 24 Fibonacci levels, support and resistance levels. So guys, if the market is open flat level, so do not trade anything until they break 48,500 above. So once 48,500 above sustained, then you go for the call side. So this Fibonacci level given for 48,684 after breaking the 48,500 psychological number. So 48,684 is the first target. Then second one is 48,860 and then 48,973 and psychological number 49,000. So above this 49,200 is the maximum level. And downside is you will get the good levels. So once breaking the 48,000 and after breaking a retest, again you go for the, after retest only you have to go for the put side. So if it is not retest, so maybe the false breakdown, then again market will go upside. So better after breakdown, you have to wait for the retest. After retest, you go for the put side. So once break through the 48,000 psychological number, the downside level is 47,733 and 47,500. So once again break down the psychological number 47,500, downside level is 47,143. So this is the maximum target in Fibonacci levels. ஸோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா 29th ஏப்ரலுக்கான ஃபிபனாச்சி லெவல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபிபனாச்சி லெவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்க்கெட் வந்து 48,200 கிட்ட முடிஞ்சிருக்கான். ஸோ அந்த லெவலில் வந்து கீழே வந்து 48,000 ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து 48,500. ஸோ இந்த இடப்பட்ட இதில் வந்து நீங்கள் யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க. do not trade 48,000 and 48,500 in between. So wait for the momentum. So anywhere it will be break 48,500 or 48,000 psychological number. ஸோ இந்த ரெண்டுமே பிரேக் பண்ணால் தான் வந்து பெரிய மொமெண்டம் வந்து தரப்போகிறான். எப்படியும் ஒரு 500 பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ அன்டில் தென் டோன்ட் ட்ரேடு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து லெவல்ஸ் தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 48,684 இந்த 500 பிரேக் பண்ணதுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 48,860, 49,000, 49,200 மேலே அதிகபட்ச லெவலு. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,000 பிரேக் பண்ணி திரும்ப ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து புட் சைடு போங்க. அப்போ போனீங்கன்னா 47,733 ஒரு டார்கெட்டாக இருக்கும். அதுக்கு கீழே வந்து சைக்காலஜிக்கல் நம்பர் தான். அதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா நேராக 47,500 தான். ஸோ அதையும் பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி வரும்போது இந்த 47,425 ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு. அதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா 47,143 தான். 47,143. ஸோ அதிகபட்ச டார்கெட்டாக இருக்கும். வாங்க நம்ம அடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு மேலே போகிறான் அப்படின்னா உங்களுக்கு வந்து 48,500 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 48,675, 48,792, 48,952, 49,000. அதுக்கு மேலே 49,057 பிரேக் பண்ணும்போது 49,200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல் நான் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா 48,309. ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து வரும்போது ஆல்ரெடி மார்க்கெட் 48,200 தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் மேலே போயிட்டு இப்படியே சப்போஸ் சின்னதாக ஒரு கேப்பை போயிட்டு கீழே வரான் அப்படின்னா அந்த டைமில் வந்து 48,000 பிரேக் பண்ணான் அப்படின்னா கீழே வந்து 47,900, 47,728, 47,541, 47,500. 47,500 பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா 47,323. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ். ஸோ கைஸ், now this chart for 29th April 24 price action levels. So if the market is open this above this 48,309, this level or flat open. So after this 48,309 market will go to 48,500, then break up 48,675, then upside target is 48,792, 48,952, 49,000,
and after breaking 49,057 it will reach up to 49,200. The downside level is after breaking 48,000, 47,900, 47,728, 47,541, 47,500. After breakdown the 47,500, 47,323 is the downside level. So we'll go for another chart level. Fibonacci already go through it. And if market open flat or above or below 48,200, so in the range la வந்து market open ஆகும்போது என்ன ஆகும்ன்றத பார்க்கலாம். So if the market is open flat level, so we have the upside target is 48,353, 48,457, 48,500, 48,723, 48,820, 48,929, 49,000. After this up to maximum 49,200. So downside level is after market flat open, the downside level is 48,058, 48,000, 47,905, 47,836, 47,732, 47,610, 47,500, 47,377, 47,195. So these are the downside levels. இப்போ மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு மேலே என்ன லெவல்ன்றது தந்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டவுன் சைட் லெவல் வந்து 47, 195 வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மார்க்கெட் வந்து இது வந்து ஃப்ளாட் ஓப்பன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் if the market is open gap down near 48,000 or below or above, so near to the 48,000. So if the market is open this level, upside target is 48,284, 48,363, 48,435, 48,500, 48,671, 48,777, 48,824, 49,000. And downside level is 47,899, 47,847, 47,749, 47,686, 47,588, 47,500, 47,372, 47,176. So this is the gap down scenario. And next one is gap up. If the market is open 48,500, 48,400 or 500 above this level, if the market is open means upside level is 48,684, 48,824, 48,904, 49,000, 49,113, 49,149 and 49,200, 300. This is a very extreme level condition. So 49,149 is the upside target if market open gap up near the 48,500. Okay, so if the market after open gap up, so negative again it is fall down means downside level is 48,284, 48,269, 48,194, 48,066, 48,000, 47,884, 47,851, 47,731, 47,500, 47,365, 47,181. So these are the downside levels for gap up scenario. கைஸ், நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க, பட் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் நாட் அ SEBI registered. ஸோ பிஃபோர் டூயிங் எனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேட், ஸோ செக் வித் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் டூ யுவர் ஓன் அனலைசிஸ். நான் வந்து SEBIயில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. ஸோ நீங்கள் இதில் வந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபத்திற்கோ நஷ்டத்திற்கோ தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் எந்த வகையிலும் பொறுப்பேற்காது. நான் வந்து SEBIயில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. சரிங்களா? ஸோ நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.